ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? 25 லட்சம் வரை தனிநபர் மற்றும் குழுக்கடன் வாங்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சமூகங்களுக்கு சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரத்திற்கு தனிநபர் மற்றும் குழுக்கடன் திட்டங்களை வழங்குகிறது. இது மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் தனிநபர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும். விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் அல்லது சீர்மரபினர் இனத்தவராக இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரே நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபுவழி தொழில்கள் செய்ய அதிகபட்சம் ரூபாய் 25 லட்சம். வட்டி விகிதம் ரூபாய் 1.25 லட்சம் வரை 7%, ரூபாய் 1.25 லட்சம் முதல் ரூபாய் 15 லட்சம் வரை 8%. கடன் திரும்ப செலுத்தும் காலம் 3 முதல் 5 ஆண்டுகள். குழு கடன் திட்டம். சுய உதவி குழு உறுப்பினர்கள் சிறு தொழில் வணிகம் செய்ய ஒருவருக்கு அதிகபட்சம் ரூபாய் 1.25 லட்சம், குழு ஒன்றுக்கு அதிகபட்சம் ரூபாய் 25 லட்சம். ஆண்டு வட்டி 7%. கடன் திருப்பி செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். திட்ட அலுவலர் தர வழங்கியிருப்பது அவசியம். குழுவில் அதிகபட்ச உறுப்பினர்கள் 20 பேர். பால் உற்பத்தியாளர்களுக்கான கடன். கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு ஒரு கறவை மாட்டிற்கு ரூபாய் 60,000, அதிகபட்சம் 2 கறவை மாடுகளுக்கு ரூபாய் 1,20,000 ரூபாய். ஆண்டு வட்டி 7%. திருப்பி செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். விண்ணப்ப செயல்முறை. அதிகாரப்பூர்வ வெப்சைட் www.tpcedco.dn.gov.in. விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்ய வேண்டும். தேவையான ஆவணங்கள் இணைக்க வேண்டும். சாதி, வருமானம், பிறப்பிடச் சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, வங்கி விவரங்கள் நகல்கள். சமர்ப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், கூட்டுறவு வங்கிகள். இந்த திட்டம் சிறு தொழில்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பொருளாதார ஆதரவு அளிக்க மிக முக்கியமான வாய்ப்பாகும். ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா ரேஷன் கார்டு வச்சுருந்தா அவங்க ஒரு மகளிர் சுய உதவி குழுக்களாக இருக்கட்டும், தனிநபருக்கும் கறவை மாடு வளர்ப்பு, இந்த மாதிரிக்கெல்லாம் நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்ளை பண்ணுறது தேவையில்லை. அந்த ஃபார்ம்ஸ் இருக்கும், அந்த ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போய் அந்த மாவட்ட அலுவலகம் இருக்கும், அங்கே கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் இவங்க எலிஜிபிளான்னு பார்த்து அவங்க செக் பண்ணி உங்களுக்கு அந்த லோன் அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.